இதான் ஆண்ட்ராய்ட் யூடியூப் சேனல். நான் ஜெகதீசன். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், சோனி டிவியில் எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என் டிவியில் இன்டர்நெட் ஆப்ஷன் இல்லை, ஒய்ஃபை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்நெட் கண்டென்ட்ஸ் இந்த ஆப்ஷன் இல்லை செட்டிங்ஸ் இல்லை, நெட்வொர்க் செட்டிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ராய்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் உங்களோட சோனி டிவியில் இந்த மாதிரி இன்டர்நெட் கண்டென்ட்ஸ் இந்த ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, இல்லைனா செட்டிங்ஸ் நெட்வொர்க் ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட பழைய டிவியில் இதெல்லாம் இருக்காது. உங்கள் பழைய டிவியை கூட ஆண்ட்ராய்ட் டிவியாக இல்லை ஸ்மார்ட் டிவியாக எப்படி மாற்றுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சும்மா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு டிவைஸ் வாங்கணும். அமேசான் ஃபயர் ஸ்டிக்னு இருக்கும், ஃபயர் டிவி ஸ்டிக். அது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். அது எடுத்து உங்களோட HDMI போர்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் அதையே உங்களோட நார்மல் டிவியை ஆண்ட்ராய்ட் டிவியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜியோ செட்டப் பாக்ஸ் இருக்குது, இதை நீங்கள் வாங்கி கனெக்ட் பண்ணி கூட உங்களோட நார்மல் டிவியை ஆண்ட்ராய்ட் டிவி இல்லை ஸ்மார்ட் டிவியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இது எப்படி வாங்கணும், இதோட ப்ரைஸ் எவ்வளோ, இது வாங்கலாமா வேணாமா, எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் இந்த டிவைஸ் வாங்கிட்டேன். இதுக்கு கரண்ட்டுக்கு டிசி 12V ஒரு போர்ட் இருக்குது, அப்புறம் HDMI போர்ட் இருக்குது. இந்த HDMI நான் டேரெக்டாக டிவியோட HDMI கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் உங்களுடைய நெட்வொர்க் கனெக்ஷன் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட ஃபோன் நெட்வொர்க்கோட இது கனெக்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இப்போ இது யூஸ் பண்ணி காமிக்கலாம். இதுக்கு ரிமோட் இருக்குது, ஆண்ட்ராய்ட் டிவி மாதிரியே ப்ளூடூத் ரிமோட்டு வித் வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே இந்த ரிமோட்டில் இருக்குது. நீங்கள் இதை வாங்கி உங்கள் டிவியை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நார்மல் டிவியில் HDMI போயிட்டு எந்த HDMI கனெக்ட் பண்ணிக்கணும், 1 இல்லை 2 அது கொடுத்தீங்களா. இப்போ இந்த பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த நம்ம டிவி ரிமோட் தேவையில்லை, இந்த ஜியோ செட்டப் பாக்ஸோட ரிமோட் யூஸ் பண்ணி இப்போ உங்கள் நார்மல் டிவி தான் இப்போ ஃபுல்லாக ஆண்ட்ராய்ட் டிவி ஆகிடுச்சு. வைஃபை பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்டில் இருக்குது, கனெக்ட் இருக்குது. இப்போ அது கனெக்ட் ஆகிடுச்சு, ஒர்க்கிங் ஃபைன் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக இது நார்மலான டிவி தான், பட் இதில் ஸ்மார்ட் டிவி மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். நீங்கள் இந்த பாக்ஸ் வச்சா மட்டும் போதும். ஓகேவா? டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் பிரைம் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஜீ5 இருக்குது, சன் நியூஸு, மைன் மியூசிக்கு, ஜியோ வாய்ஸ் கால், டிஸ்கவரி ப்ளஸ் எல்லா ஆப்புமே இருக்குது. அப்படி உங்களுக்கு இல்லை, எனக்கு வேறு ஏதாவது ஆப் வேணுன்னா கூட இந்த மாதிரி ஜியோ ஸ்டோரில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு என்னென்ன ஆப் தேவையோ எல்லாமே இதில் இருக்குது, நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை தேவையில்லைன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி கேட்பேன், அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே ஜியோ ஸ்பியர்னு இருக்குது, ஒரு வெப் ப்ரௌசர், ஜியோ ப்ரௌசர்னே சொல்லலாம். நீங்கள் உங்கள் மொபைல் எப்படி ப்ரௌஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் டிவிலையும் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ கீபோர்டு மவுஸ் இருந்துச்சுன்னா கூட, கம்ப்யூட்டர் கீபோர்டு மவுஸ் அதை கனெக்ட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம், மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணி எதாவது டவுன்லோட் பண்ணணும், என்ன பார்க்கணும், எல்லாமே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜியோ ஃபோட்டோஸ், உங்களோட பென்ட்ரைவ் இருக்குல்ல, இங்கே இதில் 2 பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபோட்டோ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். மை ஜியோ ஆப் இருக்குல்ல, அதே தான் இதில் போய் எவ்வளோ நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கிறோம், எப்போ பிளான் முடியும் எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். அது மாதிரி கேம்ஸ், ஜியோ சாங், இது உங்களுக்கு தெரியும், ஜியோ யூஸராக இருந்தால் உங்களுக்கு தெரியும். போய் சாங்ஸ் கேட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே போய் வேணுங்கிற சாங்ஸை ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். சாங்ஸ் போடல, காப்பிரைட் இஷ்யூ. நெக்ஸ்ட்டு ஜியோ கேம்ஸ் உள்ளே போனீங்களா, டிஃபால்ட்டாக நிறைய கேம்ஸ் இருக்கும். அதில் இல்லைனா உங்களுக்கு எந்த கேம் தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ கேம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு டீட்டெயில்டாக எப்படி கேம் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் வேணுங்களோ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவர் வியூ மட்டும் தான் சொல்கிறேன்.
பற்றி. இதுலேயே ஸ்க்ரீன் மிரரிங்கு எல்லாமே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதில் இருக்கிறது. ப்ளஸ் உங்களுக்கு டிவி சேனல் வேணும்னா ஜியோ டிவி இதை ஓப்பன் பண்ணிட்டீங்களா, ஒரு 700+ சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்துக்கலாம். சன் டிவி, பாலிமர், சன் மியூசிக், அது மாதிரி 700+ சேனலுக்கு ஏதாவது குப்பில் கோமடி பார்க்கணுன்னா போய் உடனே பார்த்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த ஜியோ செட்டப் பாக்ஸ். இப்போ உங்கள் நார்மல் டிவியை ஸ்மார்ட் டிவியாக மாற்றுறதுக்கான ஒரு டிவைஸ் தான். அவ்வளோதான் இது. இப்போ இது எப்படி வாங்குறதுன்னு சொல்ல போகிறேன். ஜியோ ஃபைபர் இல்லைன்னா ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வாங்கினாலே உங்களுக்கு ஃப்ரீயாகவே தராங்க. ஜியோ ஏர் ஃபைபரோட காஸ்ட் எவ்வளோன்னா 4200 + 1000 இன்ஸ்டலேஷன் சார்ஜ். அதை பே பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. 6 மந்த்ஸுக்கு பிளானோடய கொடுத்துருவாங்க. பிளான் எவ்வளோனா 30 Mbps, அதாவது 1000 GB per month. அது இல்லாமல் 40 OTT சப்ஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு காமிச்சல இந்த ஓடிடி எல்லாம் சேர்த்து இதுலேயே வந்துடும். ஸோ நீங்கள் வாங்க. இந்த டிவைஸ்க்கு எந்த அமௌண்ட்டுமே இல்லை. உங்களுக்கு பிளானுக்கு ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் சார்ஜ் மட்டும்தான். ஸோ உங்கள் டிவியில் இன்டர்நெட் இல்லை, அந்த ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லை, உங்களுக்கு வேணும்னா இந்த பாக்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை ஃபயர் ஸ்டிக் இருக்குது 2500 இல்லை 4000 அந்த மாதிரி அமேசானில் வரும். அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கினீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷனோட வந்துடும். 6 மந்த்ஸு ஃப்ரீயாக பிளானும் சேர்த்து வந்துடும். ஸோ உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. வீடியோட குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.